ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 884. ஓபன் பண்ணா போன பாட்டுல ஒரு எலிவேட்டர்ல வந்தாங்கல்ல, ஒரு வழியா மேல வந்து சேர்ந்தாச்சு. மேல வர்ற வரைக்கும் நடிகிட்டு இருந்த அந்த ஸ்டெல்லி வந்து சேர்ந்தவொடனே ஏதோ பெரிய வீராதி வீரன் சூராதி சூரன் மாதிரி போவான். அண்ட் இவங்களோட சேர்த்து சாபம் வந்து சேர்ந்துட்டான். உள்ள என்ட்ரான உடனே ஃபிஷ்மேன்ஸுக்கு தேவையான பபிள்ஸ் எல்லாம் கொடுத்து கூட்டு போவானுங்க. அப்படி வந்து பார்த்தா ஒரு பெரிய ஸ்டார் கேஸ், இதுல ஏறிதான் மேல போய் ஆகணும். மேல போனா சென்டர் ஆஃப் த வேர்ல்டுக்கே போய் சேர்ந்துருவாங்க. எவ்வளவு பெரிய பிஸ்தாவா இருந்தாலும் சரி இந்த படிக்கட்டுல ஏறித்தான் ஆகணும். அதாவது செலஸ்டியல் டிராகன்ஸை தவிர மத்தவங்க யாரா இருந்தாலும் ஏறித்தான் ஆகணும்னு வைங்க. ஸ்டெல்லி எல்லாம் மேல போய் சேரக்குள்ள முட்டி தேஞ்சு போயிடும். பண்ணி பைய அப்படி மேல வந்து சேர்ந்த உடனே ஒரு டோர் ஒன்னு ஓபன் ஆகும். ஒக்கா மக்கா உள்ளுக்குள்ள பார்த்து ஆடி போயிருவாங்க. அந்த இடமே பார்க்க வேற லெவல்ல சூப்பரா ரெடி பண்ணிருப்பாங்க. சுத்தி ஃபாரஸ்ட் இருக்க மாதிரியும், இடையில தண்ணி ஓடுற மாதிரியும், அதுக்கு நடுவுல ஒரு ஊரே இருக்கிற மாதிரியும், எல்லாருமே வாய பொளக்கிற மாதிரி தான் இருக்கும். நடுவுல ஒரு பெரிய பில்டிங் வேற. இதுதான் ஹோலி லேண்ட் ஆஃப் மரி ஜாய்ஸ். இங்க தான் செலஸ்டியல் டிராகன்ஸ் எல்லாம் இருக்காங்கன்னு சொன்ன உடனே அந்த ஸ்டெல்லி நானும் இங்க வாழணும்னு சொல்லி தொண்டையிலே ஏத்துவான். இவன மாதிரி பைத்தியக்காரங்களுக்கு இந்த இடம் ஓகே தான். என்ன சொல்றீங்க? கேசலுமே ரொம்ப அழகா தான் இருக்கும். ஆனா ரொம்ப தூரம் தள்ளி இருக்குது. அதை பத்தி எல்லாம் கவலைப்பட வேண்டாம், வாங்க நாங்க உங்களை கூட்டு போவோன்னு கையில ஒரு ஸ்டிக்கர் கொடுத்து அங்க இருக்க ஹோல்ல குத்திக்கிட்டு ஸ்ட்ராங்கா பிடிச்சி நிக்க சொல்லிடுவாங்க. என்னடான்னு பார்த்தா இதுக்கப்புறம் அவங்க நடக்க தேவையில்லை, அந்த இடமே அப்படியே மூவ் பண்ணும். அதுதான் டிராவலேட்டர். அது கூட தெரியாம இந்த ஸ்டெல்லி ஐயோ நிலம் அதிருது, இந்த இடமே உடஞ்சு விழ போகுது, நான் சாக போறேன்னு சொல்லிட்டு மல்லாக்க விழுவான். அட கவலைப்படாதீங்க, உங்களை கூப்பிட்டு போய் விடுறதுக்கு தான் டிராவலேட்டர்ல நாங்க ஏத்தி கூட்டு போறோம். உடனே ஓ இது இவனே ரெடி பண்ணதானு அதுக்கப்புறம் தான் சைலண்ட் ஆவான். அப்போ ஃபுக்கபோஷி நம்ம இதுல எல்லாம் போக வேண்டாம், நார்மலா நடந்து போலாம்பா. ஏன்னா ஷிரகோஷிக்கு இங்க இருக்க காடுகள் எல்லாத்தையுமே பார்க்கணும்னு ஆசை. அதனால பார்த்துக்கிட்டே போனாதானே நல்லா இருக்கும். அதனால எல்லாத்தையும் வெளியே வர சொல்லிடுவான். அண்ணே இந்த ஸ்டெல்லி பார்த்துட்டு புது டெக்னாலஜியை கூட அடாப்ட் பண்ண முடியல, முட்டா பைய மீனுங்க சீ தூணு துப்பிட்டு போவான். ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்கான், எங்க வாங்கி கட்ட போறான்னு தெரியல. அவங்க எக்கேடோ கெட்டு போகட்டும், நான் கிங்கு இந்த ட்ரபுலேட்டர்ல தான் போவேன்பானா. உன்னை கூட இருக்கவனுங்க இதுக்கு பேரு ட்ரபுலேட்டர்ல டிராவலேட்டருமானுங்க. அவனை சொல்லிட்டான் போல. ஆக்சுவலா ஃபுக்கபோஷி ஃபாரஸ்ட்டை காமிச்சு கூட்டு போகணும்லாம் பண்ணல, அவனுக்கு இந்த டிராவலேட்டரை ஏதோ சரியில்லைன்னு தோணுது. அதனால தான் வேண்டான்னு ஸ்டாப் பண்ணிட்டான். அதுக்கப்புறம் தான் அப்படியே அந்த டிராவலேட்டருக்கு கீழே காட்டுறாங்க. அடிமைகள் எல்லாத்தையுமே கஷ்டப்பட்டு இழுக்க விட்டுருக்கானுங்க. அதுல தான் மேல மூவ் ஆயிட்டு இருக்குது. அங்க இருக்கவனுங்க எல்லாம் கதறானுங்க, யாராச்சும் வந்து எங்களை காப்பாத்துங்க, இல்லைன்னா தயவு செஞ்சு கொன்றுங்க, எங்களால இந்த கஷ்டத்தை தாங்க முடியலன்னு. எவ்வளவு குடும்பப்படுத்திட்டு இருக்கானுங்க பாருங்க, பண்ணாட பயலுங்க. சரி அப்படியே கட் பண்ணா செலஸ்டியல் டிராகனோட ஏதோ ஒரு கோட்டையை காட்டுறாங்க. அந்த கோட்டையில இருந்து சார்லோஸ்ங்கிற ஒரு செலஸ்டியல் டிராகன் ஷிரகோஷியை பார்த்துட்டு அசந்துட்டான். ஆளு பயங்கர பெருசாவும் அழகாவும் இருக்காளின்னு. இவனு கண்ணுல மாட்டினாதான் உருப்படாதே. சரி அப்படியே பொறுமையா ஒரு என்ட்ரன்ஸுக்கு வந்து சேர்றாங்க. அங்க ஒரு டோர் ஓபன் ஆகும். உள்ள போனா இதுதான் மிங்லிங் பிளாசா. கோட்டைக்கு உள்ள இருக்க இடம். ஏகப்பட்ட பேர் வந்திருக்காங்க. அங்க இருக்கிற எல்லாருமே ராயல் ஃபேமிலிஸ், அவங்களோட பாடி கார்ட்ஸுங்க. வேற சில்லற பயல்கள்லாம் உள்ள வரவே முடியாது. ஏன்னா பாடி கார்ட்ஸ் நிறைய பேர் வந்திருக்கிறதுனால அவங்க கிங்கையும் ப்ரொடெக்ட் பண்ணுவானுங்க. நேவி ஆளுகளும் விட மாட்டானுங்க. ஏன்னா அப்படி ஏதாச்சும் கலவரம் நடந்துச்சுன்னா அது கவர்மெண்ட்டுக்கே கெட்ட பேரு. சாபோ வந்து என்ன அட்டூழியம் பண்ண போறான்னு தெரியல. இப்பவே எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மீட் பண்ணி சந்தோஷமா பேசிக்குவாங்க. நாளையில இருந்து 7 நாள் இந்த கான்ஃபரன்ஸ் நடக்க போகுது. எல்லாருமே புதுசா நிறைய பேர்த்த மீட் பண்ண போறதுனால அம்புட்டு பேத்துக்குமே செம ஹாப்பி. எல்லாருமே ஜாலியா என்ஜாய் பண்ணுவாங்கன்னு வைங்க. அந்த டைம் நம்ம ஷிரகோஷி இருக்கால, அவளோட அழகை பார்த்து மெய் மறந்து போய் ஏகப்பட்ட ராயல் ஃபேமிலியை சேர்ந்தவங்க அவங்க பசங்களுக்கு அவளை கல்யாணம் பண்ணி வச்சிடலாம்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அதுல பார்த்தா ஒருத்தன் ரயில் இன்ஜினுக்கு கரியலி போட்டவ மாதிரி இருப்பான், இன்னொருத்தன் கப்பலை கழுவி விடுறவ மாதிரி இருப்பான், இன்னொருத்தன் பிளைட்டை பிரிச்சு வித்தவ மாதிரி இருப்பான். இவனுங்க எல்லாம் ராயல் ஃபேமிலிஸ்னு சொல்லிட்டு வெக்கமே எல்லாம் வந்து பேசிட்டு இருப்பானுங்க. அதுல ஒருத்தன் 2 பேர்னா பரவாயில்ல, ஒரு பெரிய படையே வந்து உனக்கு இதுல யார பிடிச்சிருக்குதுன்னு சொல்லு, யாரா இருந்தாலும் ஓகே தான் அப்படின்ட்டு டப்புன்னு கேட்டவனே அவ பயந்து போய் இங்க யாருமே என்னோட டைப் இல்ல நீர்வா. அது அவங்களுக்கு கடுப்பாயிரும். ஏன்னா மூஞ்சல் அடிச்ச மாதிரி பேசிட்டால. உண்மைகள் கசக்கத்தான் செய்யணும், அவங்களுக்கு தெரியல. வாட்டுடு ஃபுக்கபோஷி தான் வந்து சமாளிப்பான். ஐயோ அவன் அப்படி சொல்ல வரலங்க, இப்படிதான் சொல்ல வந்தா. இல்ல இத மாதிரி அப்படி சொல்ல வந்தா, நான் அதுக்காண்டி அப்படியெல்லாம் இப்படி சொல்லல அப்படின்னு ரொம்ப மேட்ச் பண்ணுவான். பாவம் யுபோஷி அட்வைஸ் பண்ணுவான், ஒருத்தங்க இந்த மாதிரி எல்லாம் வந்து கேட்டாங்கன்னா உடனே இப்படி பேசக்கூடாது. வா வாட் அ லவ்லி, நம்ம கண்டிப்பா ஒரு நாள் டின்னர் சாப்பிடலாம்னு சொல்லிட்டு அப்படியே எஸ்கேப் ஆகி வந்துடணும். இப்படி பேசினா யாரா இருந்தாலும் விரோதி தான் ஆவாங்கம்மா. பட் அவளுக்கு பாவம் பொய் சொல்ல தெரியல. என்ன பண்றது, பச்சை மைதா மாவாவே வளர்ந்து பழகிட்டா. அதனால அவளால கீப் அப் பண்ண முடியல. அதே நேரம் இங்க விவி லியோ பார்த்துட்டு ரொம்பவே ஆச்சரியப்படுவா. ஓ மை காட் எவ்வளவு கியூட்டா இருக்குது, இந்த மாதிரி ஒண்ணு நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லம்மா. அவன் கடுப்பாயிருவான், நான் ஒரு வாரியர் என்கிட்ட இப்படியா பேசுவேன்னு. உடனே விவி பார்த்து ஷாக் ஆகி ஐயோ மன்னிச்சிரு, நான் தெரியாம பேசிட்டேன், ஆனா நான் வேணும்னு எதுவும் பேசலாமா அப்படின்னா சரி ஓகேன்ட்டு மன்னிச்சிருவான். இவன் குணமே இப்படித்தானே, அவனுக்கு
சப்போர்ட்டா அவன் ஆட்களும் 3 பேர் வந்திருப்பாங்க. இப்ப சாரி சொன்ன உடனே அப்படின்னா இவன் நல்லவ போல எந்த பஞ்சாயத்து இல்லன்னு சைலண்ட் ஆயிருவாங்க. அப்புறம் கருவையும் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைப்பா. ஆக்சுவலா லியோ வெளியவே வந்திருக்க மாட்டான். ஆனா விவி வந்து லூஃபிய தெரியும்னு சொல்லி பேசிட்டு இருந்திருப்பா. அதனாலதான் அவனை பத்தி பேசுறதுக்காண்டி வெளியில வந்தானாமா. லூஃபி லேண்ட் அவரோட குரூ நாங்க எல்லாருமே பைரட்ஸுங்க, பயங்கரமான ஆளுங்கன்னு பில்டப் பண்ணுவான். விவிக்கு சிரிப்பா வரும். உடனே அவளும் ஆமா லூஃபியும் லூஃபியோட சபார்டினேட்ஸும் ரொம்ப ரொம்ப நல்லவங்க, அவங்கள எனக்கு நல்லா தெரியும்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அதை கேட்டு ரெபேக்கா அங்க வந்துருவா. அவளுக்கு ஷாக்கு, என்ன இந்த மாதிரி இடத்துல லூஃபிய பத்தி பேசுறதுக்கும் ஆளுங்க இருந்திருக்காங்களேன்னு. அப்புறம் அவளை பத்தி இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு லூஃபிய பத்தி எப்படி தெரியும்னு சொல்லி பேச ஆரம்பிப்பாங்க. உடனே விவி நான் அவங்களுக்கு ரொம்பவும் கடமைப்பட்டிருக்கேன், அவங்க தான் எங்க கண்ட்ரி அலபேஸ்டாவே காப்பாத்தினது, அவங்க மட்டும் இல்லைன்னா இந்நேரத்துக்கு நாங்க இங்க இருந்திருக்கவே மாட்டோம்னு சொல்லி அப்படியே பிளாஷ்பேக்கு போவா. அலபேஸ்டால அவன் எவ்வளவு போராடி அவளை காப்பாத்தினா, crocodile போட்டு பொலன்னு பொலந்து கட்டினதுன்னு அது ஒரு பெரிய கதையே இருக்குது. அதை இவங்க மறுபடியும் நமக்கு போட்டு காட்டுவாங்க. அது நமக்கு வேணாம். அந்த எபிசோட்ஸ் உங்களுக்கு பார்க்கணும்னு தோணுச்சுன்னா எபிசோடு 92ல இருந்து 130 வரைக்கும் பாருங்க. அந்த கதையை தான் இவனுங்க விளக்குன்னு விளக்கெண்ணைய போட்டு விளக்கி தள்ளி இருப்பானுங்க. ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்லிடுறேன், அலபேஸ்டா கிங்டம் crocodileங்கிற ஒரு வில்லங்கிட்ட மாட்டி படாத பாடுபட்டுச்சு. மழை இல்லாம பஞ்சத்திலையும் பசியிலையும் பிஞ்சு போன செருப்பு மாதிரி ஆயிட்டாங்க. அதை நம்ம ஆளுங்க காப்பாத்தி கிங் நெஃபர்டரி கோப்ரா கிட்டே ஒப்படைச்சிட்டாங்க. அவரோட பொண்ணு தான் விவி. கடைசியில அவ கூட பைரட்டா வரியான்னு அவங்க கேட்டிருப்பாங்க. ஆனா விவிக்கு அவங்க நாட்டு மக்களை அம்போன்னு விட்டுட்டு போக மனசே இல்ல. அதனால நீங்க போயிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பி விட்டுருவா. கண்டிப்பா நம்ம எல்லாரும் ஒரு நாள் மீட் பண்ணுவோம், நம்ம எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸுங்க தான் சொல்லி அனுப்பி வச்சிருப்பா. அதுதான் கடைசியா அவங்கள பார்த்தது. இப்ப அவங்களோட பவுண்டியை வச்சு அவங்க ரொம்ப ரொம்ப மோசமானவங்க அப்படி இப்படின்னு நிறைய பேர் பேசுறாங்க. ஆனா இவளுக்கு தெரிஞ்ச அவங்க என்னைக்குமே மாற மாட்டாங்க, அப்படியே தான் இருப்பாங்க. அவங்க ரொம்ப ரொம்ப நல்லவங்க. கண்டிப்பா அவங்க வேற யாருக்காச்சும் ஹெல்ப் பண்ணி தான் அவங்க பேரு இப்படி நாரி போயிருக்கும்பா. ரெபேக்கா ஆமா ஆமா அதே தான் சொல்லி இவங்க ஆனந்த கண்ணில பொங்கி எழுவாங்க. ஏன்னா இவங்களையும் காப்பாத்திருக்காங்கல்ல. சோ அந்த மேட்டரை பத்தி பேசிட்டு இருக்கும்போது இடையில லூஃபியோட பேரை கேட்டு ஷிரகோஷி வந்துருவா. இதான்ப்பா மாட்டுனா எல்லாம் அட் டைம்ல வந்து மாட்டிடுறது. அவ வந்து லூஃபிய பத்தியா பேசிட்டு இருந்தீங்க என்ன அத்தனை பேரும் பதறுவாங்களா. அவங்க அண்ணன் யுபோஷி வந்து ஐயோ இப்படி எல்லாம் இங்க வந்து லூஃபிய பத்தி பேசாத, அவன் ஒரு பைரட்டு நல்லவன் தான், ஆனா எல்லாத்துக்கும் நல்லவன் இல்லைன்னு சொல்லிட்டு இருப்பான். இங்க விவி கிட்ட விட்டு லூஃபிய பத்தி எப்படி மெர்மைட் பிரின்சஸ்க்கு தெரியும்னு, நிஜமாவே நீங்களும் லூஃபிய பத்தி தான் பேச வந்தீங்களான்னு சொல்லிட்டு இவங்க ஒரு சைடு சமாளிப்பாங்க. ஆனா ஷிரகோஷி தான் குழந்தை மாதிரியாச்சே. சோ அவ உண்மையை சொல்லிடுவான், நான் லூஃபிய பத்தி தான் பேச வந்தேன், அவனுக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன்னு சொல்லுவாளா. உடனே அவங்க 2 பேத்துக்கு நிம்மதி ஆயிரும். அவங்களுமே நல்ல விதமா தானே பேசிட்டு இருந்தாங்க, சூப்பர்னு சொல்லிட்டு 3 பேரும் ஒண்ணு சேர்ந்துக்குவாங்க. விவியோட மூஞ்சியும் ரெபேக்காவோட மூஞ்சியும் பாருங்க, அச்சு பிசுறாம அப்படியே இருக்காங்கல்ல. முடி ட்ரெஸ் இதை மட்டும் தான் மாத்தி இருக்கானுங்க, மத்தபடி மூஞ்செல்லாம் அப்படியே இருக்குது. சோ லூஃபி மொத்தத்துல ஏகப்பட்ட பேத்துக்கு நல்லது பண்ணி வச்சிருக்கான். இதுக்கப்புறம் இனி அவனுக்காண்டி எத்தனை கூட்டம் ஒண்ணு சேர போகுதுன்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.